ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸு. நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு தெலுங்கானா போலீஸால். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி 1100 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி கொடுத்துருக்கு. அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆக்சுவலாக. அந்த மூவியோட ஸ்பெஷல் ஷோ டிசம்பர் 4 அன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா திரையரங்கத்தில் போட்டிருக்காங்க. ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் அந்த ஸ்பெஷல் ஷோவை பார்க்கறதுக்கு அல்லு அர்ஜுனும் அவங்க ஃபேமிலியும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. அந்த ஷோக்கு ரசிகர்கள் எல்லாருமே அல்லு அர்ஜுன் பார்த்தோன்னே அவரை சூழ்ந்து போய் நிற்கிறாங்க. அந்த கூட்ட நெரிசலில் ஒரு ஃபேமிலி படம் பார்க்க வந்தவங்க மாட்டிக்கிறாங்க. அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அந்த கூட்ட நெரிசலில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் பொண்ணும் செப்பரேட் ஆகிடுறாங்க. அம்மாவும் பையனும் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறாங்க. அல்லு அர்ஜுனை பார்க்குற ஆர்வத்தில் எல்லாரும் அவங்கள சூழ்ந்துட்டாங்க. ஸோ அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 வயதுள்ள ஒரு பெண்மணி உயிரிழந்துடுறாங்க. அந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய இம்பேக்ட் ஆயிடுச்சு. ஒரு பிரபலம் ஒரு முன்னறிவிப்பே இல்லாமல் அந்த ஷோக்கு வந்தனால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு, இந்த ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தன் மனைவி முன்னாடியே கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க தெலுங்கானா போலீஸு. ரொம்பவே ஒரு மன வருத்தத்தோடு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் அவர்களோட பாடி கார்டான சந்தோஷ் அவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பேரலாக. சிக்கடப்பள்ளி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க தெலுங்கானாவில். காந்தி ஹாஸ்பிட்டலில் அவருக்கு செக்அப்லாம் பண்ணி அவரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட்டில். அவர் கைதானதை கண்டித்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு அர்ஜென்ட் ஹியரிங்கில் பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி எத்தனை நாள் கஸ்டடியில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் வெளியில் வரல. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் அது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் ஆப். ஐ see you guys in the next video. Bye.